வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2-3 மாசத்துல நடைபெறவிருக்கிறது. ஸோ கட்சிகள் அங்க வந்துட்டு தேர்தல் பரப்புரைகள், கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள், சீட் ஷேரிங், ஆளக்கூடிய அரசாங்கம், மக்களுக்கான திட்டங்கள், தேர்தலை முன்வைத்து திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா வந்துட்டு நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. கருத்து கணிப்பு முடிவுகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பீகார் தேர்தல் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது? குறிப்பா பாஜக அண்ட் காங்கிரஸ் 2 தேசிய கட்சிகளுக்கும் இந்த பீகார் தேர்தல் எந்தெந்த வகையில முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 முக்கியமான ரீசன்ஸ் பத்தி இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு வக்கஃப் பில், வக்கஃப் ஆக்ட் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் இது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த வக்கஃப் ஆக்டை வந்துட்டு ஆதரித்து பாஜக அது சார்ந்த கட்சிகளும், எதிர்த்து காங்கிரஸ் அது சார்ந்த இந்திய அலையன்ஸும் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வக்கஃப் ஆக்ட் மக்கள் மத்தியில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலா இந்த தேர்தல் இருக்கும். அதனால முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அண்ட் 2வது ரீசன், ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய முதல் தேர்தலும் இதுதான். ஸோ இந்த ஒரு நடவடிக்கையை மக்கள் எப்படி பார்க்கிறாங்க, அதுலேயும் கூட வந்துட்டு பல அரசியல்களை ராகுல் காந்தி, இந்திய அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை கூட நம்ம வந்துட்டு பெரிய அளவில் சொல்ல வேணாம், சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ராகுல் காந்தி அதுலேயும் பெரிய அரசியல் பண்ணியிருந்தாரு. இந்த ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமான இந்த நகர்வை மக்கள் எப்படி பார்க்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு ரிசல்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வகையிலையும் இந்த தேர்தல் இருக்கும். அதனாலேயும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அண்ட் அடுத்தது, தற்பொழுது பீகார்ல இருந்து 18 எம்பிஸ், பிஜேபி இல்லாத 18 எம்பிஸ் மோடி அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. ஸோ இது அவர்களினுடைய அந்த மோடிக்காக நம்ம வாக்களித்தோமே, அது கரெக்டு தானா, மோடி 3.0 சரியா போகுதா அப்படின்ற ஒரு விஷயத்திற்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலா இருக்கும். அதனால பிஜேபிக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அண்ட் அடுத்தது 4வது பாயிண்ட். ஸோ இப்படி நம்ம பார்க்கும் பொழுது பீகார் எலெக்ஷன் அப்படின்றது மோடி 3.0வினுடைய ஸ்டெபிலிட்டி சொல்றாங்க இல்லையா, எண்ணிக்கை கம்மியா இருக்குது, மற்ற கட்சிகளினுடைய ஆதரவோடு தான் இருக்குதுன்னு சொல்றாங்களே, ஒரு நிலையான ஆட்சிக்கான ஒரு உத்தரவாதமா இந்த பீகார் எலெக்ஷன் இருக்கும். அதனால பிஜேபிக்கு இது ஒரு முக்கியமான எலெக்ஷனா பார்க்கப்படுது. அண்ட் கடைசியா, பீகார் மாதிரியான அதிகமான ஓபிசி மக்கள் இருக்கக்கூடிய மாநிலம், அதிகமா ரிசர்வேஷன் எதிர்பார்க்கக்கூடிய மாநிலம், இந்த மாதிரியான கொள்கைகளை, ஓபிசி மக்களுக்கு அதிகமான ரிசர்வேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய ராகுல் காந்தி, அவரினுடைய வார்த்தைகளை மக்கள் எப்படி ரிசீவ் பண்றாங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு தேர்தலா காங்கிரஸுக்கும் இந்திய அலையன்ஸுக்கும் பார்க்கப்படுது. ஒருவேளை காங்கிரஸ் இந்திய அலையன்ஸ் தோத்தார்கள் அப்படின்னா அது பிஜேபிக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். அவர்கள் ஜெயிச்சார்கள் அப்படின்னா இதே மாதிரியான கொள்கைகளை அடுத்தடுத்த மாநிலங்களில் எடுத்துட்டு போறதுக்கும், ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு போறதுக்கும் அவர்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது 2 பேருக்கும், பிஜேபி அண்ட் காங்கிரஸ் 2 பேருக்கும் இந்த காரணங்களால பீகார் எலெக்ஷன் அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. ஸோ இதுதான் வந்துட்டு பீகார் தேர்தல் ஏன் முக்கியம் அப்படின்றதுக்கான முக்கியமான 5 காரணங்கள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.